ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு முழு கோதுமை எடுத்திருக்கேன். இதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி இதை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் காலையில் ஊற வச்சேன், நைட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம அந்த கோதுமையை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கோதுமை பாலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும், நம்ம 3 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை ஊற வச்சு அடுத்த நாள் அதை அரைச்சி பால் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பட்டி போட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு கிளறி வாரத்துக்கு 2-3 டைம் கொடுத்தா ரொம்ப நல்லது. என்னோடய குழந்தைங்களுக்கு நான் அதான் கொடுப்பேன். ஸ்கின் நல்லா கலர் கொடுக்கும் கோதுமைக்கு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றினதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு சின்ன சல்லடை வச்சு அடியில் ஒரு பவுல் வச்சு நம்ம அந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. நமக்கு அந்த சக்கை தேவைப்படாது. இதில் வர கோதுமை பால் மட்டும்தான் தேவை. அந்த சக்கையை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ இதை திரும்ப 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் எடுத்து பார்க்கும்போது அது நல்லா புளிச்சிருந்துச்சு. நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு மேலால் அந்த தண்ணியை, புளிச்ச தண்ணியை மட்டும் எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமைக்கு 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப் அளவு வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். இது இனிப்பு மீடியமாக இருக்கும். 2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ அந்த சர்க்கரையோடையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கோதுமை பாலோட. இப்போ அடுப்பை ஆன் பண்ண தேவையில்லை. நல்லா ஃபஸ்ட்டு சர்க்கரையையும் கோதுமை பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். ஃபுல்லாக வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இந்த அல்வாவை ஃபுல்லாக செய்யணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஆனால் இந்த அல்வா செய்ய கொஞ்சம் லேட்டாகும், இருந்தாலும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னொரு பேனில் வச்சு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த சின்ன அடுப்புக்கு நான் அல்வாவை மாற்றிக்கிட்டேன். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் மீதம் 1/2 கப் சுகரை நான் கேரமல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிடும். கைவிடாமல் கிளறணும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப லூஸ் ஆகும் இலக்கம் கொடுத்து. ஆனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இந்த இதை ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் இந்த அல்வா ரொம்ப ப்ரௌனிஷ் கலராக தான் இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். கருக விட்டுறக்கூடாது. அப்போ அல்வா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ எனக்கு தேவையான கேரமல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், பொங்கி வந்திருக்கு. இப்போ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ண அது சரியாயிடும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு உருக்கி வச்சுருக்க நெய் இதோட சேர்த்துக்கிறேன். இதுக்கு இந்த அல்வாவுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்குது அல்வா. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து கையில் தொட்டுறாதீங்க, இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கை வந்து சூடு தாங்காது. அதனால் கொஞ்சமாக ஆற விட்டு எடுத்து பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதோட முந்திரி வறுத்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சில கடைகளில் முந்திரி வறுக்காமையே சேர்ப்பாங்க, வறுத்து சேர்த்துக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே வரலாம். இந்த நெய் வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு பிரிஞ்சு வரும். இப்போ ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு லாஸ்ட்டாக நம்ம ரெடி ஆனோடனே நெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு அல்வா. இப்போ லாஸ்ட்டாக மீதம் உள்ள நெய்யும் நான் சேர்த்துட்டேன். இன்னும் வந்து நெய் சேர்க்க தேவையில்லை, அது கொஞ்சம் அல்வா இஞ்சிருச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. திரும்ப கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா வந்து ஓரளவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து கையில் லைட்டாக நம்ம உருட்டி பார்த்தா இந்த மாதிரி உருண்டு வந்திருந்தா நம்ம அல்வா ரெடின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் கோதுமை அல்வா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.